வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பூ எடுத்து சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் வத்தல் பொடி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு கண்டிப்பாக போடணும், அப்போ தான் நல்லா கிரிஸ்பியாக வரும். அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் மக்களே. அது போட்டால் தான் நம்ம நல்லா மொறுன்னு வரும். அப்புறம் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளாக பண்ணுறது தான். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் போடலைனா. மஞ்சள் பொடி வந்து அந்த சுடு தண்ணியில் ஏற்கனவே போட்டு எடுத்து வச்சதுனால மஞ்சள் பொடி தேவைப்படாது. இது இனி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருந்து ஊறட்டு. ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பொரிக்கும் போது பார்க்கலாம். இனி காலிஃப்ளவர் வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த கடாயை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ இதை போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கலர்லாம் நல்லா மாறி நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள் மக்களே, காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.